வணக்கம். இன்றைய நமது விருந்தினர் உட்பட இந்த சபையில் வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு குலேந்திரன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மொழி ஒரு அலங்கார தேரன்றி அது தொன்று தொட்டு வந்த நான் ராதா ராஜேந்திரன் இன்று அறிவோம் இயற்தமிழ் எனும் தலைப்பில் தெய்வீக வெளிச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். முதலில் தமிழ் என்ற சொல்லின் உண்மையான பொருளை நினைவில் கொள்வோம். தமிழ் என்ற சொல் பொருள் யாப்பு அணி என்ற நான்கையும் உடையது என்று தொல்காப்பியம் கூறுகிறது. தமிழே ஒரு அழகான வார்த்தை. தம் என்றால் தம்முடைய மொழி, இழ் என்றால் வழியில்லாத இயல்பான இனிமையான ஓசை, ழ என்பது உலக மொழிகளில் இல்லாத தனிப்பட்ட அலை ஓசை, உலக மொழிகளில் எந்த மொழியிலும் இல்லாத ஒரு அழகான அலை ஓசை. தமிழுக்கு 3 வடிவங்கள் உள்ளன என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இயற்தமிழ், செந்தமிழ், வரலாற்று தமிழ். அதில் இயற்தமிழ் என்றால் நம் அன்றாட வாழ்வில் இயல்பாக பேசக்கூடிய நாம் கற்றுக்கொள்ளும் உயிருள்ள தமிழ். அதுதான் சங்க காலத்தில் இருந்து இன்று வரை தமிழ் மக்களின் பழக்க வழக்கம், வாழ்க்கை முறை, சிந்தனை எல்லாம் இயற்தமிழில் தான் பதிவாகி வந்திருக்கிறது. நம்முடைய பழமொழிகள், சொற்றொடர்கள், வாழ்க்கை சுவைகள் அனைத்தும் இயற்தமிழ் கொடுத்த வரம். நான் இந்த மேடையில் சிறிய மாணவியாக நின்றாலும் இந்த தலைப்பின் பின்னால் பல்லாயிரம் ஆண்டுகளாக நம் முன்னோர்களின் குரல் இருக்கின்றது. தமிழ் என்பது கற்கப்பட வேண்டிய ஒரு புத்தக மொழி மட்டுமல்ல, அது வாழ மூச்சாக பேசப்பட வேண்டிய இயற்கை மொழி. அதுதான் இயற்தமிழ். இயற்தமிழ் என்றால் பேச்சு தமிழ். அறிஞர் அண்ணா என்று சொன்னால் நாம் அனைவருக்கும் நினைவில் வருவது அவர் ஒரு சிறந்த பேச்சாளர். தமிழ் என்பது மக்களோடு பேச பிறந்த மொழி என்று அறிஞர் அண்ணா எப்போதும் கூறுவார். மொழி மரபை காக்க, உணர்ச்சிகளை தெளிவாக சொல்ல, மற்றவரோடு இயல்பாக இணைக்க, நம் அடையாளத்தை காப்பதற்காக நாம் எத்தனை மொழி கற்றாலும் நம் உணர்வை சரியாக எடுத்துச் சொல்லும் ஒரே மொழி தமிழ். இயற்தமிழ் பற்றி பேசும்போது ஔவையார் பற்றி பேசாமல் இருக்க முடியுமோ? தமிழ் மொழியின் தாயாக போற்றப்படும் பெரியோர்களில் முதன்மையானவர் ஔவையார். அவரது அமுத நூல்கள் எல்லாம் இயற்தமிழில் எளிமையாக குழந்தைக்கும் புரியும் மென்மையான சொல்லாட்சியில் எழுதப்பட்டவை. அவை இன்றும் நாம் படிக்கும் நூல்களை எழுதி வைத்து போகவில்லை. அவர் காலத்தில் எழுத்துச் சாதனங்கள் பொதுவாக இல்லை. அவர் பாடினார், பேசினார். அந்த காலத்தின் சொற்கள் தலைமுறையாக கேட்டு மனப்பாடம் செய்து பின்னர் எழுதப்பட்டன. அதுதான் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை கூற்று என நமக்கு இன்றும் கிடைக்கிறது. அந்த பாடல்கள் எல்லாம் இயற்தமிழின் மிகச்சிறந்த